ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. Welcome home. ரெண்டாயிரத்தி 120வது வருஷம், அதாவது நம்மளோட முதல் ஏலியன் படம் 2122வது வருஷத்தில் ஆரம்பிக்குது. அந்த படத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் வந்துட்டு இந்த உலகமும் சரி, இந்த சோலார் சிஸ்டமும் சரி, யார் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் கிடையாது. இதெல்லாமே ஆண்டுட்டு இருக்கிறது ஒரு 5 கார்பரேஷன். அந்த 5 கார்பரேஷன் என்னென்ன அப்படின்னா வேலன் யூட்டானி, லெஞ்ச், டைனமிக், த்ரெஷோல்ட் அண்ட் ப்ராடிஜி கார்ப். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த கதைக்கு நமக்கு தேவையானது 2 பேர் தான். முக்கியமானது 2 பேர் யார் அப்படின்னா வேலன் யூட்டானியும் இன்னொன்று ப்ராடிஜி. ஆக்சுவலி ஒரு தனி கண்டென்ட்டாகவே போடலாம். பட் ஆனால் இதில், அதாவது ஏலியன் எர்த்தில் வந்துட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனில் இதை பற்றி சின்னதாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் அரசியல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆட்சி செஞ்சு மக்களுக்காக வந்துட்டு சேவை செய்கிறது எல்லாமே வந்துட்டு சரியா போல, எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் மனிதர்களோட வல்லரசும் எதுவும் பெருசாக உதவலை அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 5 கார்பரேஷன் முன் வந்து நாங்கள் வந்துட்டு மக்களுக்கான வளர்ச்சியை வந்துட்டு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த 5 பேர் வந்துட்டு மொத்த உலகத்தையே வந்து 5 விதமான டெரிட்டரியாக பிரித்து இது எங்களோட இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பிரிஞ்சுக்கிறாங்க. இதில் பில்லியனர்ஸ் அண்ட் ட்ரில்லியனர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கோடீஸ்வரர்கள் கிடையாது, கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம குபேர படத்தில் சொல்லுவார்ல, கோடி ரூபாவா சார், அதை வச்சு என்ன சார் பண்ண முடியும் உன்னோட இடத்துல, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்துல எங்கேயுமே பிச்சைக்காரங்களாம் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த கார்பரேஷனுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன தான் ப்ராஃபிட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு மக்களோட நலன் அதுவுமே வந்துட்டு தேவையாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு கார்பரேஷனில் வேலன் யூட்டானி வந்து நல்லாவே தெரியும். பட் ஆனால் இந்த ஏலியன் நேரத்தில் தான் வந்துட்டு ப்ராடிஜி கார்ப் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ப்ராடிஜியோட ஹெட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு சின்ன பையனாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு நோட்டபிள் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலன் யூட்டானி தவிர மற்ற இருக்கிற எல்லாருமே வந்து முழுக்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு இடங்களை மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. பட் வேலன் யூட்டானி மட்டும்தான் ஏர்த்தையும் தாண்டி மார்ஸ், சேட்டன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மக்களையும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களோட கட்டுப்பாடுலையும் இவங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்களே தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு, முக்கியமாக அந்த டைனமிக் அப்படிங்கிறவங்க நார்த் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், அப்புறம் நிலா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் த்ரெஷோல்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு யூரோப்பை தான் வந்து முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த லிஞ்சுமே வந்துட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தனித்தனியாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமே இந்த ப்ராடிஜி அப்படிங்கிறது புதுசு அப்படிங்கிறனாலே, அதுவும் இல்லாமல் சின்ன பையன் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் உத்வேகத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த இடத்துல தான் கதையை ஆரம்பிக்குது. ஸோ அரௌண்ட் 2120 நெதர்லாண்டில் ஒரு ரகசியமான ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. அது இந்த ப்ராடிஜியோட தான். சங்கம் வந்துட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வேலன் கிட்ட நம்ம சிந்தட்டிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அது வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம், ட்ராய்ட்ஸாக இருக்கலாம். பட் இம்மார்டாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு ப்ரொமீத்தியஸ் படத்தில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இம்மார்டாலிட்டியை வந்துட்டு எப்படி ப்ராடிஜி வந்துட்டு அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரகசியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் கேட்கலாம், சைபாக் இருக்குல்ல, ஹியூமன் ப்ளஸ் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன் ப்ளஸ் மெஷின் சைபாக் இருக்கலாம், பட் அது யூட்டானிக்கிட்டே இருக்கு. பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் தான் ஹைபிரிட்ஸ். சைபார்க் சிந்தட்டிக்ஸ் மாதிரி இல்லாமல் ஹைபிரிட்ஸ் அப்படிங்கிறவங்க முழுக்க எப்படின்னா ஒரு சிந்தட்டிக் பாடிஸில் ஹியூமனோட மைண்ட் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ மெமரிஸ் ஆகட்டும், கான்ஷியஸ்னஸ் ரெண்டுமே வந்துட்டு அதில் புகுத்தி நம்ம வந்துட்டு அதோட வாழ்கிற மாதிரி. அதாவது நீங்கள் கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம கூடு பாயிற உடல் வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் பாடியாக இருக்கும். வி கேன் பி ரீப்ரோக்ராம்ட், நம்ம மெமரிஸை வைப் பண்ண முடியும். ஸோ என்ன வேணால் பண்ணலாம் நம்மளை வச்சு. ஈவன் நம்மளுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் ஆகாது, நம்மளுக்கும் எரர் வந்து நம்ம டெத்தாக வாய்ப்பு இருக்குது. பட் வி கேன் திங்க் லைக் அன் ஹியூமன். ஸோ நாமளாவே வந்துட்டு எண்ணத்தால் செயல்பட முடியும். ஆனால் உடலளவில் நம்மளாக இருக்க முடியாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் வி கேன் லேர்ன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அழகா ஒரு ஏஐ சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபோர்ஷேடோ பண்ணுற மாதிரி இதை காட்டியிருப்பாங்க. உண்மையாலுமே அமேசிங்காக இருக்கும். நிறைய இடங்கள் எனக்கு இந்த கதையில் வெண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் வெண்டியை ஏஐ கூட ஒப்பிட்டு பாருங்களேன். சுயமாக சிந்திக்க ஆரம்பித்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வெண்டியை வந்துட்டு ஃபோர்ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னதான் அது வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் பாடியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஹியூமனோட மெமரிஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு சிந்தட்டிக் பாடி யோசிக்க ஆரம்பித்து செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு கதையில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி, ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் தான் இந்த ஹைபிரிட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு குழந்தைகள். ஸோ நார்மலாக எல்லாருமே வந்துட்டு டாபக்குன்னு தூக்கி அதுக்குள்ளே வைக்க முடியாதுல்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன வயசுல சாகக்கூடிய குழந்தைகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கிட்டலாம் வந்துட்டு பிரித்து கொண்டு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு அவங்க திரும்ப போக முடியாது, நாங்கள் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக அவங்களால காப்பாற்ற முடியாது, நிறைய இதாகும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, செலவாகும் அதெல்லாம். பட் அதனால் இவங்க கூட்டு வந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் தான் முதல்ல வந்துட்டு ஒரு பொண்ணை மார்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவளோட கான்ஷியஸ்னஸையும் மெமரிஸையும் வந்துட்டு ஒரு சிந்தட்டிக்குள்ளே மாற்றுறாங்க. ஸோ அவளோட புது உடம்புக்குள்ளே மாற்றினதுக்கப்புறம் அதோட பேர் வந்துட்டு வெண்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ வெண்டி தான் வந்துட்டு முதல் ஹைப்ரிடாக வந்துட்டு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க, அதாவது ப்ராடிஜியோட கார்ப்புக்கே இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இது ஒரு தியரி போயிட்டு இருக்கு, மேபி ஏன் அந்த ப்ராடிஜியோட ஹெட் பாய் கவேலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் வந்துட்டு பாய் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சிவன் தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடிஜியோட ஒரு ஃபவுண்டர், $1 trillion ஒரு கம்பெனியோட ஓனரே இவன் தான். அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவனோட ஃபாதர் யாரு, மதர் யாரு, எதுவுமே சொல்லலை. மேபி இவனும் கூட ஒரு வேலை வயசாக கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ஹைபிரிடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தியரியா போயிட்டு இருக்கு. சொல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க, பட் ஆனால் அதில் ஒரு குழப்பங்களும் இருக்கு. சரி விடுங்க, அது வந்துட்டு எப்படி 8வது எபிசோட் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆறு மேபி செகண்ட் சீசனும் கூட தெரியலாம். இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது ஒரு கைடு மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னா கிரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர். எனக்கு இவரை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு அந்த டேவிடோட ஞாபகம் எனக்கு அதிகமாக வருதுங்க, ஏன்னு தெரியல. ஹி ரிமைன்ஸ் மீ ஆஃப் ஹிம். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் பூமியில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்பேஸில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? USCSS மெஜினோட் அப்படிங்கிற ஒரு டீப் ஸ்பேஸ் ரிசர்ச் ஷிப் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த யுட்டானியோட கார்பரேஷன் கீழே இருக்கிறவங்க தான் அவங்களோட 65 வருஷம் ஒரு பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க ஏலியன் ஸ்பெசிமென்ஸோட. ஒரு ஏலியன் எடுத்துகிட்டு வரும்போது அது அப்படி போய் முடியுமான்னு கேட்டால் முடியாதுல்ல, பிரச்சனையில் தான் முடியும். பட் ஆனால் அந்த பிரச்சனையில் வந்துட்டு இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், அதாவது யுட்டானிக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு சைபரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவரோட பேர் மாரோ. யுட்டானியில் இருக்கக்கூடிய ஒரு சைபாக் தான் இவர். பட் ஆனால் இவர் கண்டுபிடிச்ச என்ன அப்படின்னா, பெட்ரோவிச் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட, அதாவது அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட ப்ராடிஜியில் சேர்ந்த இந்த ஒரு பையன் பாய் கவேலியர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டீல்ஸ் பேசி அந்த யுட்டானிக்கு போக வேண்டிய கார்ப் எல்லாத்தையுமே வந்துட்டு நேரடியாக, அதாவது அந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இருக்கிற அந்த ஒரு ஷிப்பை மொத்தமாக வந்துட்டு எங்களோட இடத்துல நீ கிராஷ் பண்ணணும், அப்படி கிராஷ் பண்ண அப்படின்னா நீ வந்துட்டு நல்லா இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற டீல் பேசியிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ இதனால் கிராஷ் ஆகும்போது நார்மலாக கிராஷ் ஆனால் மட்டும் பத்தாதுல்ல, நிறைய பிரச்சனைகள் பண்ணோம்ல. ஸோ ஏலியனை வந்து தூண்டி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஏலியன் படத்தையே பார்த்த மாதிரி ஒரு 5வது எபிசோட்ல கொடுக்கறது மட்டும் இல்லாமல், ஸோ தொடர்ந்து தான் வந்து பூமியில் கிராஷ் ஆகுது அந்த ஒரு ஷிப்பு. ஸோ அப்படி கிராஷ் ஆனதுக்கப்புறம், ஸோ என்னோட இடத்துல இது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய் கவேலியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யுட்டானி கிட்ட என்னதான் டீல் பேசினாலும் அதில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவங்க எல்லாத்தோட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஏன்னா சின்ன பையன் சில்வண்டுத்தனமாக தான் நடந்துக்குவான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு யுட்டானி அப்படிங்கிறவங்க தான் இப்போதைக்கு வேளாண் யுட்டானி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இந்த 5 கார்பரேஷனுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு டீலர் மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கார்பரேஷன் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மிடில் பர்சன். ஸோ அவர்கிட்டலாம் பேசினாலுமே எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு காசு டிமாண்ட் பண்ணுறாரு, காசு டிமாண்ட் பண்ணுங்க, பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட்டுக்கு அப்புறம் தான் நான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அந்த ஒரு கார்கோ எல்லாத்தையுமே. பட் ஆனால் யுட்டானிக்கு வந்துட்டு அப்படி ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கார்கோ ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அது ஒரு ஏலியன் கார்கோ, உள்ள இருக்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மெட்டீரியல் ஆர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வந்துட்டு வெளியில் போகக்கூடாது, அதை வச்சு டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ரோம்லஸ் படத்தில் ஒரு சீன் பார்த்தீங்களா? நார்மலாக ஒரு எலி கியூர் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஈனோமாப்ஸ் அதாவது ஜெனோமாப்ஸ் அதை வந்துட்டு சேர்த்தி ரெடி பண்ணுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும் தான். பட் அடுத்த ஷாட்லேயே வந்துட்டு அந்த ஒரு எலி இருக்குல்ல, இருக்கிறதுலே ரொம்ப பெருசாகி செத்து போயிருக்கும். ஸோ ஹியூமனோட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த டிஎன்ஏ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக போய் முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்தட்டிக் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும். பட் அப்படி போய் சேர்றதுனால எதுவுமே நல்லது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராகவே நம்மகிட்ட ஒரே ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேப் குவாரண்டைன் முடிச்சதுக்கப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னதான் டீல் எல்லாம் பேசினாலும். பட் ஆனால் இன்னொரு பக்கம் யுட்டானிக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த சமயத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா, கட் பண்ணி நீங்கள் நேரடியாக வந்துட்டு அந்த ஹைபிரிட்ஸ் கிட்ட வாங்க. ஸோ வெண்டி மட்டும் இல்லாமல் நிப்ஸ், டூடல்ஸ், கர்லி, ஸ்லைட்லி, ஸ்மீ, ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் தான் வந்துட்டு அந்த ஹைபிரிட்ஸ் எல்லாருமே என்னதான் பார்க்க பெரியவங்க மாதிரி இருந்தாலுமே அவங்க வந்துட்டு உண்மையாலுமே குழந்தைங்க தான். 11 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். பட் நினைவுகள் தான். அதாவது உடல் அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது பாடி கேன் ஏஜ், ஓகேங்களா? ஸோ பாடி ஏஜ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு அறிவு வளருதுன்னு அர்த்தமா? இல்லையே. நம்மளோட கான்ஷியஸ்னஸ்மே வந்துட்டு ஏஜ் ஆகுது, ஓகேவா? ஸோ ஈவன் தான் அவங்க வந்துட்டு என்ன தான் சிந்தட்டிக் பாடியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற மெமரிஸும் கான்ஷியஸ்னஸுமே வந்துட்டு சேர்ந்து ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பாடி அப்படியே இருக்க அவங்க வந்துட்டு நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் சில பேர் குழந்தைங்களாகவே இருக்காங்க. அதில் வெண்டி முதன்மையாக இருக்கிறனால அவள் தான் வந்துட்டு அவங்களுக்கு லீடர் மாதிரி இருக்கா. ஸோ இதில் நீங்கள் சில விஷயங்கள் அழகாக நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை, ஐயோ அவனை விட நம்ம தான் கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற பயம், இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட உடல் மற்றும் முக பாவனை, அந்த ஒரு பேசுகிற விதம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க வெளிப்படையாக அழகாக காட்டியிருப்பாங்க.
இருப்பாங்க. சரி ஓகே, ஸோ இவங்களா இருந்தால் குரூப்பாக இருக்காங்க. என்னதான் குடும்பத்திலேருந்து பிரித்து கொண்டு வந்து இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் மாற்றியிருந்தாலும் அவங்களோட உண்மையான குடும்பம் வெளியில் இருந்து தான் இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் ஆனால் இவங்க இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் வெண்டி ரொம்பவே ஸ்மார்ட். அவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷங்களாகவே அவங்க அண்ணனை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க அண்ணன் பேர் தான் ஹெர்மிட். ஸோ நியூ சயாம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் டாக்டிக்கல் சோல்ஜராக அவர் வேலை செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னருமே வந்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனை இந்த ஊரை விட்டு போகடாமையும் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்துட்டு அவங்க அண்ணன் மேலே வந்துட்டு பாசத்தோடையே இருப்பாங்க. பட் இப்படி ஒரு தங்கச்சி உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு கிராஷில் வந்துட்டு யாராவது அடிபட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக ஃபஸ்ட்டு மெடிக் டீம் தான் அனுப்புவாங்க, சிந்தட்டிக்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவர் போய் மாட்டிக்கிறனால சரி நம்ம ஆளுகளும் முடியும், இவங்க வந்துட்டு கொஞ்சம் கேப்பபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்துட்டு இவங்களை இறக்கி விட்றாங்க. பட் வெண்டி முழுக்க போகிறது யாருக்காக அப்படின்னா அண்ணனுக்காக மட்டும்தான். பட் இந்த இடத்துல தான் வந்துட்டு வெண்டி நிறைய விஷயங்கள் உணர ஆரம்பிக்கிறா அப்படின்னு கூட சொல்லலாம். அவளுக்கு சில சவுண்ட்ஸ் கேட்குது, சில ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு அவள் காதில் வந்துட்டு விழுகுது. பட் ஆனால் அது பக்கத்தில் இல்லை, எங்கேயோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே புரியுது. ஸோ இப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க அண்ணனை காப்பாற்றிடுறா. ஒரு கட்டத்தில் உண்மையே வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடிபட்ட அவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க. அண்ட் அதே சமயம் என்ற பக்கம் ஏலியன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏகர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கருவை எடுத்து அது எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாமே வளரதான் இன்னொரு விஷயம் தெரியுது. ஹை ஃப்ரீக்வன்சி ஹியரிங் டெஸ்ட் வந்துட்டு நம்ம வெண்டிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெண்டினால வந்துட்டு இவங்களோட ஃப்ரீக்வன்சி, அதாவது இவங்க பேசிக்கிற ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கேட்க முடியுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு வெண்டினால இவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு வெண்டி இந்த ஒரு ரிசர்ச்சில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால சில பேருக்கு பொறாமை. அதில் முக்கியமாக ஒரு பொண்ணு கேர்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன குழந்தை தானே. பட் நிப்ஸா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு லிட்டரலி என்ன ஆகுது அப்படின்னா அவளுக்கு ஒரு ட்ராமா இருந்திருக்கு முன்னாடியே. ஸோ அதனால் வந்துட்டு திடீர்னு அவள் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறா. ஸோ அதனால் அவர் மெமரி வந்துட்டு வைப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த நடந்த விஷயங்கள் அவர் ரூடாக நடந்துக்கிட்டே வந்துட்டு மறக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஏன்னா திடீர்னு அவள் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஸோ சின்ன வயசில் இருக்கக்கூடிய ட்ராமா வந்துட்டு வளர அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி சிக் ஆகிறா. இது வந்துட்டு ஒரு ஹியூமன் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா அவன் ட்ராமேட்டிக்காக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு PTSD அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சிந்தட்டிக் வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு மால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேர்லிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெண்டி மேலே போறாம அண்ட் டூட்டில்ஸ் வந்துட்டு தனக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு நம்ம கிரீஷ் கூடயே சுற்றிட்டு இருப்பாரு. அண்ட் ஸ்மீ தான் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப பயந்தவனாக இருப்பான். அண்ட் ஸ்லைட்லி அதே மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியனாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஸ்லைட்லி ஒரு டார்கெட்டாக மாறுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரோ இருக்கார் இல்லையா சைபாக், அவர் வந்துட்டு இந்த ஸ்லைட்லி ஸ்மீ ரெண்டு பேரையுமே பார்த்துருப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் வந்துட்டு சிந்தட்டிக்ஸ் தானே, ஹியூமன் கிடையாது, ட்ராய்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் அவங்க குழந்தை மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சைபாக் நோட் பண்ணுவார். பட் இதில் கண்டிப்பாக ஸ்லைட்லி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ் ஆவான்னு சொல்லிட்டு அவனும் இவர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவார். யார் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கும் போது. ஏன்னா கண்டிப்பாக ப்ராடிஜியோட இடத்துக்குள்ள வந்துட்டு யுட்டானியோட ஆள் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கும்போது அவன் இப்படி இருக்கா பார்ப்பாங்கல்ல. அந்த ஒரு சமயத்தில் அவர் வந்துட்டு தப்பிச்சிடுவார். ஸோ தப்பிச்சு போய் நடந்ததெல்லாம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது அங்கே இருக்கிற விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ மாரோ வந்துட்டு டார்கெட் பண்ணுறது ஸ்லைட்லியே தான். ஸோ ஸ்லைட்லி வச்சு எப்படியாவது பயப்படுத்தி அதே சமயம் அவனுக்கு உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ பயப்படுத்தி ஒருத்தனை வேலை வாங்குறத விட உண்மையை சொல்லி அவனுக்கு ஆசையை தூண்டி அவனுக்கு அதன் மூலமாக ஒரு பயத்தை காட்டி நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் இவன் இருக்கானே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க அம்மா கிட்டையும் சகோதரர்கிட்ட எல்லாம் பேசுகிற மாதிரியும் ஸ்லைட்லிக்கு அவங்க அம்மா குரலையும் கேட்க வச்சு நீ எனக்காக ஒரு வேலை பண்ணல அப்படின்னா இவனை நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி நீ என்ன பண்ணி எப்படியாவது ஒரு ஆளை மட்டும் ரெடி பண்ணி நேரடியாக கொண்டு போயிட்டு அந்த ஒரு லேபில் போட்டு அது மூஞ்சில் ஒன்று வந்து மாட்டும். அது வந்துட்டு மாட்டுச்சு அப்படின்னு ஃபேஸ் அகர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மாட்டோம். அதை அவனை பிடிச்சி வச்சுக்கும். பிடிச்சி ஒரு 2 நாளைக்கு வச்சிருக்கோம். நீ அந்த கேப்பில் எங்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு போயிடும். இன்னும் இவன் வந்துட்டு நல்லா தான் இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவனை வந்துட்டு ஒரு வழி இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணுறக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் ஆனால் முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கிரீஷ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். பட் கிரீஷ் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டார் தடுக்கிறதுக்காக. அவருமே வந்துட்டு கிராஜுவலாக விட்டுருவார். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு பலிகாடாக இருக்கிறது யார் அப்படின்னா ஆர்த்தர் அண்ட் டேம் அப்படிங்கிற 2 பேர் தான். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக ஆர்த்தர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு என்ன ஆகிறாரு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல என்னால் நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவங்க ஹைபிரிட்ஸாக பார்க்க மாட்டாங்க, இவங்களோட குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து நிற்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேலை செய்யணும், பட் ஆனால் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் டேம் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. அதனால இவரை வந்துட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. பட் ஃபயர் பண்ணும்போது தான் கரெக்டாக ஹெர்மிட் வந்துட்டு இவங்க கூட தான் கொஞ்சம் நாளில் வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் காப்பாற்றி கூட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சர்ச்செல்லாம் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் இவங்களோடய இருந்திருப்பாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் ஆக்சுவலி டீல் தான். இங்கிருந்து வெளியில் போகிறவங்க ஒரு ஐடியாக போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த இடத்துல இருக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பட் தங்கச்சி வந்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட கான்சியஸ்னஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி எப்படியா காப்பாற்றி கூட்டு போகணும் சொல்லி பார்ப்பார் இந்த இடத்துல இருந்து. பட் ஆனால் இங்கே நிஜமாவே சேஃபாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கறக்கா வந்துட்டு போவார் யார் ஆர்த்தர் கிட்ட. ஸோ ஆர்த்தர் வந்துட்டு அப்போ தான் இங்கிருந்து தூக்கியிருப்பாங்க. தூக்கும்போது கரெக்டாக கேட்கும்போது இல்லை இங்கே சேஃபாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராக்கிங்கே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் ட்ராக்கிங் ஆஃப் பண்ண சமயத்தில் தான் இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை. அந்த டூட்டில்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு தனியாகவே அதாவது கூட ஒரு ஆளை கூட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சில விஷயங்களை வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் கூட கூட்டு போனா அப்படின்ட்டு இவ்வளோ வளர்ந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடாம நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். பட் அங்கே தான் வந்துட்டு பிரச்சனை கிக் ஆஃப் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி நம்ம கிட்ட காட்டியிருக்கிற ஏலியன்ஸ் எல்லாமே நிறைய வித்தியாசமானது இருக்கும். ஆர்கானிக்கையும் தாண்டி இன்ஆர்கானிக்கான விஷயங்களை வந்துட்டு உட்கொள்ளக்கூடிய ஏலியன்ஸுமே அந்த இடத்துல இருக்கும். அண்ட் அதே சமயம் ஒரு கண்ணுமா இருக்கிற ஒரு ஏலியன் இருக்கும். அதுதான் வந்துட்டு பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஆடோ ஒரு ஹியூமனோ வாட் எவர் அதுக்குன்னு ஒரு கண்ணு கிடைச்சது அப்படின்னா அந்த கண்ணு கூட இது வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மொத்த பாடியுமே வந்துட்டு அதோட கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது பிளாட்டை வந்துட்டு பிளாட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏலியனாக இருக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு அது ஆன்சர் பண்ணும். அது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்துட்டு பெருசாக ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தாலும் வந்துட்டு நான் தப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் பிடிக்காது. சரி ஓகே. பட் நான் இந்த இடத்துல ஒரு சிந்தட்டிக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு அந்த சிந்தட்டிக் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் பார்க்க வர்றாரு. ஆர்த்தர் பார்க்க வரும்போது ஸ்லைட்லி ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஸ்லைட்லி நேரடியாக வந்துட்டு ஆர்த்தரை ஏலியன்ஸ் கிட்ட மாட்ட வர்றது மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்கு வந்து பிடிச்சதுக்கப்புறம் நேரடியாக அதை தூக்கிட்டு போயிடாரு. அந்த இடத்துல சில ஏலியன்ஸ் தப்பிக்கிறக்காக பார்க்கும். பட் இருந்தாலும் முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க. பட் இந்த இடத்துல அவர் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் ஸ்மீ வந்துட்டு வரும்போது என்னடா பண்ணி சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணு சொல்லி நேராக பீச்சுக்கு கொண்டு போவாங்க. பட் பீச்சுக்கு கொண்டு போறக்குள்ள உள்ள இருக்கிற அந்த கருவை அது மொத்தமாக அவருக்குள்ள செலுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ் எக்கர் போயிடுது. ஸோ இதனால வந்துட்டு ஆர்த்தர் முழிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேர் எந்திரிச்சு நடந்தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ சரியில்லாத மாதிரி ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு செஸ் பஸ்டர் உள்ள இருந்து வெளியில வரது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல இறந்துறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஸ்லைட்லிக்கு தெரியல. இதனால செம்ம அப்செட் ஆயிடுது. பட் இருந்தாலும் நம்ம பாடியாவது தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவர் கேட்டது பாடி தானே, அது ஃபேஸுக்கு ரெண்டு பிடிச்சதுக்கப்புறம் உடம்பு கேட்டார், நம்ம போய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு. ஏன்னா 11 வயசு குழந்தைக்குள்ள அவ்வளோதாங்க அறிவு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வராங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஸோ அதனால் அடுத்த சைட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு கேப்பில் தான் வந்துட்டு ஹெர்மிட் வந்துட்டு ஓகே இங்கே இருக்கிறது பிரச்சனை, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆர்த்தர் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நிப்ஸையும் அதே சமயம் வந்துட்டு மார்சியை கூட்டிட்டு அதாவது தன்னோட தங்கச்சி அதாவது வெண்டியை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. கேர்லியை கூப்பிடுவாங்க. ஆனால் கேர்லி வந்து எனக்கு இங்கே இருக்கிறதா சந்தோஷம் சொல்லிட்டு இருந்துருவா. பட் எங்களை நீ மாட்டி விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு வெண்டிக்கு இந்த இடத்து மேலே காண்டு. ஏன்னா நிப்ஸோட மெமரியை மறைச்சது முதல் கடுப்பு. ஸோ அதனாலே வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா நேரடியாக அந்த ஏலியனோட மொத்த செல்லையுமே ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஸோ இதனால் அங்கே இருக்கிற ஏலியன் மொத்தமாக சதிச்சிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏலியனை வந்துட்டு பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் அவள் தான் கூட இருந்து வளர்த்தன மாதிரி இருப்பா. கிட்டத்தட்ட அவள் தான் ஒரு அம்மா மாதிரி அதுக்கு இருந்திருப்பான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். வாட் எவர். பட் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வரும். இது வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற விதமாக எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. பட் ரவுண்ட் அப் பண்ணும்போது ஏலியனை வர சொல்லி அவள் வந்துட்டு ஏவி விட்டுருவா. அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஷிப்பில் ஏறும்போது நம்ம ஹெர்மிட்டோட பழைய பட்டீஸும் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கிருந்து போகணும்னு சொல்லி ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நிப்ஸ் இருக்கல்ல அவள் வந்துட்டு காண்டாயிருவா. ஸோ காண்டாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உட்காந்து இவங்க ஆட்களை அடிக்கும்போது ஹெர்மிட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ஆட்களை காப்பாற்றணும் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறக்காக நிப்ஸை ஷூட் பண்ணிடுவார். ஸோ இதனால் வந்துட்டு வெண்டிக்கு செம கடுப்பாயிருது. நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்க அண்ணன் மேலே வந்துட்டு அவளுக்கு கோபம் வெறுப்பு. இவன் கூட இதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு கேள்விக்குறி வரலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு அவள் ஹியூமன்ஸே வந்துட்டு மொத்தமாக கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆகலாம். இது அப்படியே வந்துட்டு எனக்கு என்னமோ நம்ம டேவிட் இருக்கார்ல, டேவிடை ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக தான் எனக்கு பர்சனலி வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா டேவிட் வந்து இனிஷியலாக ஹியூமனுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பாரு, ஹியூமன்ஸ்க்காக தான் இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அவரோட ஒரு ஓனருக்கான ஒரு மிஷனை தனியாக அக்கம்ப்ளிஷ் பண்ண சொல்லி நினச்சிருப்பாரு. பட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் கவினெட்டில் பார்த்துருப்பீங்க என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அதோட கிரியேட்டராக மாறி இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள் மாதிரி ஆக்கியிருப்பார்ல, மேபி அந்த ஒரு கேரக்டராக வந்துட்டு நம்ம வெண்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சீக்குவல் தேவை, கண்டிப்பாக வரும் தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு அடுத்த டார்கெட்டுக்கு வந்துட்டு யாருன்னு சொல்லி தெரில. பட் ஆனால் சைபாக் வந்துட்டு சொன்னது அதாவது மாரோ சொன்னது அதுதான் அடுத்த டார்கெட் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போகும்போது கிரிஷ் வந்துட்டு சரௌண்ட் பண்ணி பிடிச்சிடறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மீயும் ஸ்லைட்லிக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்லி பிடிச்சிடுவாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஈஸியாக தப்பிச்சு போறக்கு. ஸோ ஒருத்தனை ஆடை விட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணி அவங்களும் வெளியில் கூட்டு போயிட்டு, ஏன்னா அவருக்கு ப்ராக்டிகலி பார்த்தா இதுக்கு மேலே வந்துட்டு ஆர்த்தரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் தான் வந்துட்டு டெஸ்டிங்கில் இவங்களுக்கெல்லாம் கைடாக இருந்து ஆல்ரெடி ரிசர்ச்சை பார்த்துட்டு இருந்தார் டூட்டர்ஸ் கூட சேர்ந்து. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஹி நோஸ் தட் ஆர்த்தரை சேவ் பண்ண முடியாது. பட் ஆனால் இவரை வச்சு உள்ள வர பிரச்சனையை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரிட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ஸ்லைட்லிக்கும் ஸ்மீக்கும் வந்துட்டு பிரச்சனையாக போகுது. ஸோ இப்போ ஆர்த்தர் வந்துட்டு இறந்துட்டாரு. ஸோ இறந்ததுக்காக வந்துட்டு எப்படி நம்ம டேம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. கேர்லி தனியாக
இருக்கா, இங்கே வேறு இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏலியன் வந்துட்டு பூமி ஃபுல்லாமே வந்துட்டு பரவற அளவுக்கு வெளியில் வந்துருச்சு. ஸோ ஊருக்குள்ளே சாதாரணமாக சுற்றிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று குட்டி வேறு பிறந்து இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது காட்டுக்குள்ளார. அது இனி பெருசாகும், அதை என்ன பண்ண போதுன்னு சொல்லி தெரில. இன்னொரு பக்கம் வெண்டிக்கு இப்போது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதாவது நம்ம கூட இருக்கிற அண்ணனையே நம்பணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள் கூட இருந்த ஒரு பச்சை குழந்தைய தான் அவர் வந்துட்டு கொண்டிருக்காரு. என்னதான் அவள் வந்துட்டு பெரிய உடம்புல இருந்து ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தாலும் அவள் வந்துட்டு ஒரு 11 வயசு குழந்தை தான், அவளை வந்துட்டு கொண்டிருக்காரு. அதனால வந்துட்டு வெண்டிக்கு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூ ஆரம்பிக்குது. இது இடையில வந்துட்டு யுட்டானி தன்னோட விஷயத்தை திருப்பி எடுப்பாங்களாம். இதில் பாய் கவலியர் வந்துட்டு என்ன பண்ண போறாரு, இல்லை அவரையுமே வந்துட்டு ஏலியன் வந்துட்டு அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இது நல்ல புத்திசாலித்தனமா இருக்கு, ஒரு ஹியூமனுக்குள்ள வந்துட்டு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஃபினாலி ஒரு ஃபினாலியா இல்லாம ஒரு தொடக்கமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எபிசோட் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எபிசோட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா. ஸோ முதல்ல ஆர்த்தரோட டெட் பாடி அப்படியே கிடக்க, இந்த டெட் பாடி வந்துட்டு என்னடா பண்ண போகுது, யாருக்குமே படாத அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா ஒரு கண்ணில் படும். அது என்ன கண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம டேம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு கிரேவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பின்னாடி நம்ம ஜெனோமோ வருது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க சில ஃபோர்ஸஸ் வந்துட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் டேம் வந்துட்டு பத்திரப்படுத்தி கூட்டு போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபுல்லாமே பயங்கரமாக சுற்றிட்டு இருக்க நம்ம லாஸ்ட் பாய்ஸும் அதே சமயம் வெண்டி எல்லாருமே வந்துட்டு தனியாக ஒரு பிரசன்ட் செல்ல வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைபாகியும் அதாவது மாரவையும் ஹெர்மிட்டையும் வந்துட்டு ஒரு செல்ல வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒன்றா இருக்கிற சமயத்தில் தான், இந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றா இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து நம்ம உடலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கக்கூடிய இது ஒரு ஷெல்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு வெசல் கிடையாது, நம்ம அதையும் தாண்டி நம்மளே ஒரு வெப்பன் அண்ட் டூல் தான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க உணர்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் போகுது, யாரை வந்துட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, யாரை நம்பலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ கேர்லி மேலே சில அக்யூசேஷன்லாம் வைப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை இருக்குங்களா, யார் மாட்டி விட்டது, எங்களை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம வெண்டி ஹெர்மிட் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் ஸ்மீ இருக்கார்ல, நிப்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணா அதனால வந்துட்டு அவர் பண்ணிட்டாரு, இதுக்கெல்லாம் கோச்சுக்காத அப்படி மாதிரி சொல்லிட்டு போவார். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒருத்தங்க டெத் ஆகிட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஸ்டில் நிப்ஸ் வந்து உயிரோட தானே இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த அளவுக்கு கோவப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த ஸ்மீ வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஒரு சீன் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வெண்டி கிட்ட தான் இருக்கே, டெக்னாலஜிக்கல் இருக்குது, டெலிபதி இருக்குது, எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டியை மொத்தமாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், ஈவன் ஜீனோமாப்ஸையும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிஸ்டம் எல்லாத்தையுமே ஓவரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேமரா எல்லாமே செட் பண்ணி சிந்த் எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் ஹெர்மிட்டும் மோரோ வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த பண்ணுறதன் மூலமாக ஹெர்மிட் வந்துட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறக்க போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மாரோ வந்து நிறைய கிரிஷை பார்க்கறதுக்காக தான் போகிறாரு. ஸோ கிரிஷ்க்கும் மாரோக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் வந்துட்டு கிட்டத்தட்ட மாரோ ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல கிரிஷ் வந்துட்டு அவரை கழுத்தை பிடிச்சி நெருக்கி அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறாரு. சாகடிக்கல, நாக் அவுட் மட்டும் பண்ணி ஒரு டேமேஜ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பாய் கவலியர் கூட வந்துட்டு ஆட்டம் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து நம்ம ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ராப்ல மாட்டி விட்டுறாரு. அது அந்த ஓசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஐமிஜ் அந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஒரு ஏலியன் இருக்குல்ல, அது கூட மாட்டி விட்டுருவாப்ல. பட் இருந்தாலும் அது தாக்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த ஏலியன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது எப்படி வந்துட்டு உனக்கு திறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனுக்கு சண்டை வர மாதிரியே இருக்குங்க. ஸோ அதோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்த காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல காட்டியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு அது இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த ஆர்ஆர்ஆர் படத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஹி ஸ்கேர்ஸ் மீ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்ம சீனோமார்ஃபை விட இதை பார்த்தா தாங்க பயமா இருக்கு. ஏலியன் கேம்ஸ்ல கூட ஸ்டெல்த்ல இருந்து ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா இதுவே வந்துட்டு ஸ்டெல்த் மூலமா தான் நம்மள வந்து அட்டாக் பண்ணும் போல. சரி ஓகே, பட் ஆனா இது கடையில் இன்னொரு சம்பவம் நடக்கும். பாய் கவலியர் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். சரின்னு சொல்லிட்டு நேராக பசங்களை பார்க்கறக்கா வருவான். ஸோ பசங்களுக்கு பார்க்கறக்கா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி ஜெயம் பேரியோட த கம்ப்ளீட் பீட்டர் பேன்ல ஒரு வரிகள் இருக்கும், ஆல் சில்ட்ரன் பட் ஒன் க்ரோ அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து வளர முடியாத ஒரு பையன் குழந்தைங்களை வந்துட்டு அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தூரத்தில் கொண்டு போயிடறானாமா. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இமேஜினேட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கிற விதமாக இருக்கிறாங்களாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கதை மூலமாக தான் பாய் கவலியர் வந்துட்டு ப்ராடஜி கார்பரேஷன் உருவாக்கி அதில் சிஇஓவாக உட்காந்துருக்க அப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் நினைக்கிற ஒரு விஷயமே. ஓகேவா. ஈவன் இந்த வெண்டிங்கிற கேரக்டர் எல்லாமே பீட்டர் பேன் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்ல விரும்பல, பட் இட்ஸ் நைஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விடுங்க. பட் ஆனால் அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இந்த இடத்துல தான் வெளிப்படையாக நம்ம கிட்ட சொல்றாரு. சொல்றதன் மூலமாக தான் இது எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். ஸோ ஒரு 6 வயசாக இருக்கும்போதே தன்னோட குடியார அப்பா வந்துட்டு கொண்டாராமா. ஏன் அப்படின்னா அவரு தன்னை விட தம்பையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கான் அப்படிங்கிறனால. ஏன்னா அப்போ அந்த வயசுலேயே வந்துட்டு ஒரு சிந்தை வந்து உருவாக்கியிருந்தானா. ஸோ அந்த சிந்தை தான் அவனை வளர்த்துச்சாமா அவங்க அப்பா அவன் கொண்டதுக்கு அப்புறம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு புரியலாம். என்னன்னா இப்போ என்னோட பிராட்டப்பே வந்துட்டு எப்படின்னா சிந்தையோட பிராட்டப் போனனால தான் இந்த 20 வயசுலேயே வந்துட்டு இவன் சிஇஓ இருக்கான் அப்படின்னு சொல்றதா, இல்ல இவனுக்கு இப்படி ஆகணும் அப்படிங்கிறக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்தை ப்ரோக்ராம் பண்ணி இவன் வந்துட்டு பிராட்டப் ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டானா அப்படிங்கிறதே இவனோட பிராட்டப் விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு 2 விதமாக ஒரு கொஸ்டின் மார்க்
எழும்புது. ஸோ இவனோட சொந்த தேவைகளுக்காக கூட இந்த ஒரு சிந்த் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இவன் ரைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா நிஜமாலுமே ஒரு குழந்தை எப்படி ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் முன்னாடியே சொன்ன ஒரு லைன் தான். ஸோ சில்ட்ரனோட இமேஜினேஷன் மைண்டை வந்துட்டு தடுக்கிற விதமாக இருக்கிற அடல்ட்ஸ் கிட்ட இருந்து தூரம் போகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதுலேருந்து குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் பியாண்ட் இமேஜினேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே வாட் எவர். ஸோ இந்த இடத்துல அவரோட தனிப்பட்ட ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை கொஞ்சம் லைட்டாக சொல்லி விடுறாப்லை. ஸோ அவரோட ஃபிலாசபின்னு சொல்லலாம். எல்லாம் வந்துட்டு அவரோட அரகன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுமா அவர் என்ன அதை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையாக கேட்டு இருந்த வெண்டி கொஞ்ச நேரத்தில் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணி அங்கே இருக்கிற பிரிசன் லாக்கை திறந்து விட்டு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை கொண்டதுக்கப்புறம் நம்மால் மிரண்டுறாரு, அங்கிருந்து தப்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டு ஆளாளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கிறக்காக போகிறாங்க. ஸோ ஸ்மீயும் ஸ்லைட்லியும் வந்துட்டு நேரடியாக கிரிஷும் மாரோ கிட்ட தான் போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வெண்டி வந்துட்டு தான் அண்ணன் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கேர்லி மற்றவங்களை பார்த்துக்க. இன்னொரு பக்கம் நிப்ஸுமே வந்துட்டு டேம் கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அண்ட் பாய் கேவ்ல அனுப்புறதுக்கு வேற ஒருத்தவங்களை ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. யாரு வேற யாரு பட் ஆனால் இந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவங்க நேரடியாக வெண்டி போயிட்டு நம்ம ஹெர்மிட்டை அந்த ஐ வந்துட்டு பிடிக்க போகிற இடத்துல எப்படியா காப்பாற்ற அது அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறம் ஆட்டம் வந்துறாரு. ஆட்டம் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வருது. அண்ட் அவருமே ஒரு சிந்த் தான். ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் சிந்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெண்டி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாரு. ஸோ ஆப்வியஸ்லி இவர் இந்த இடத்துல சிந்தாக இருக்காரு அப்படின்னா அதுவும் பாருங்களேன் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். ரைட். ஸோ அதுக்கப்புறம் தான் நேரடியாக போயிட்டு பாய்க்க விளையாடுற ஏலியன் வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க அண்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிடறாங்க. ஸோ வெண்டியோட கண்ட்ரோலில் தான் மொத்த இடமுமே இருக்குங்க. அந்த புது ஜெனோமார்ஃப் குட்டியை வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அது பழைய ஜெனோமார்ஃப் ப்ராடிஜியோட செக்யூரிட்டி எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையுமே செல்ல வச்சுக்கிறாங்க. ஸோ அடல்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்துட்டு அந்த பிரிசனுக்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வெளியே நின்று இருக்காங்க. உண்மையிலுமே அடல்ட்ஸ் கிட்ட இருந்து சில்ட்ரன் வெளியில் கொண்டு போன மாதிரி தானே இருக்கு. சரிப்பா அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா யுட்டானி வந்துட்டு இவங்களோட லேண்டை சீஸ் பண்ணுறக்கா வந்துட்டு இருக்காங்க. மொத்தத்தை திருப்பி எடுத்துட்டு போறக்காக யுட்டானியே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ யாரா கண்ட்ரோல் அப்படி மாதிரி கேட்க கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி மாதிரி சொல்ல அந்த இடத்துல நம்ம குழந்தைங்களும் அதுக்கப்புறம் 2 ஜீனோமோஸ் தான் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மொத்தமாக யுட்டானி எதுக்க போகிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல இது மட்டுமா நடக்குது இல்லை. யாருக்கல்லையுமே படாதபடி யாருக்கெல்லாம் படம் சொல்லி கேட்டே இருந்தேன்ல, அது யார் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்ணில் தான் பட்டுச்சு. ஸோ அது வந்து நேரடியாக போயிட்டு ஆர்த்தரோட கண்ணுக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே போய் அது என்ன பண்ண போகுது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அந்த ஸ்பேஸ்லேயே வந்துட்டு பார்த்துருப்போம் அது என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்க போகிறோம் ஃபோதரா. பட் இந்த இடத்துல நடுவில் ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நான் வந்துட்டு இதுவா இவளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. வெண்டிக்கும் ஹெர்மிட்டுக்கும் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்துட்டு இருக்குது. அந்த கான்வர்சேஷன் உண்மையாலுமே நல்லாவே இருக்கும். அப்போ நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுங்க யாரு அதுங்கெல்லாம் ப்ரிடேட்டர்ஸ் தான், அதுக்கு நீ தான் சாப்பாடு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வெண்டிக்கு பேசவே புரியும். என்ன அப்படின்னா இங்கே பாரு என்ன ஃப்ரெண்டை வந்துட்டு கொன்னா அதனால் வந்துட்டு நான் அவளை அட்டாக் பண்ண அப்படிங்கிற சொன்னேன். ஓ அப்போ நாங்கள் வந்துட்டு ஹியூமன் கிடையாது ஏதோ ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும். பட் இருந்தாலும் இங்கே பாரு நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ப்ரிடேட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ரிடேட்டருக்குலாம் நம்ம உணவுன்னு சொல்ல அப்போ கூட நம்மன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் வெண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ தான் உணவு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. நான் என்னன்னு தெரியல நான் ஏதோ ஒன்று அதுக்கும் அப்பாற்பட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு முன்னாடி சொன்ன கான்வர்சேஷன் வந்துட்டு தாங்களும் ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வர கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஃபெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஷி நோ தட் தே கேன் ஈட் ஹர் அப்படிங்கிற விஷயம். பட் ஹியூமன்ஸ் வந்துட்டு அதனால் இன்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆர் மேபி கொல்ல முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு ஒரே இடத்துலையும் வந்துட்டு 2 இடத்துல ஓகே பார்த்துக்கோ உன்னால் வந்துட்டு நீ என்ன அப்படிங்கிற ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத வெண்டி ரியலைஸ் பண்ணுற விதமாக தான் அந்த இடத்துல இருக்குது. அது உண்மையாலுமே நல்ல ஒரு ரைட்டிங் தாங்க. சீரியஸ்லி ஐ லைக் தட். ஸோ இந்த முடிவு ஒரு முடிவாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு தொடக்கத்துக்கான ஒரு பேஸாக வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு சீரிஸே வந்துட்டு ஒரு பேஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே ஏலியனத்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏலியனத்துனா ஓகே பூமியில் ஏலியன்ஸ் இருக்குது அவ்வளோதானே அப்படி மாதிரி இருந்து கேட்டால் பட் அதையும் தாண்டி இவங்க வந்துட்டு ஸ்டோரியே வித்தியாசமாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஏலியனில் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு சிந்த். ஸோ அது இருக்கிற பட்சத்துக்கு அதாவது ஒரு ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிந்த்னு சொல்கிறத தாண்டி ஒரு ஹைபிரிட். ஸோ அந்த ஒரு ஹைபிரிட் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹைபிரிட்டை ஒரு ராணி மாதிரி இருக்க சிப்பாயா இருந்து வேலை செய்கிறது ஆர் ஒரு பேபி மாதிரி இருந்து வேலை செய்கிறது சீனோமார்ஃப்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறா. அவள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடிஜி இப்போ ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிருச்சு இப்போ. ஸோ இந்த லாஸ்ட் பாய்ஸ் குரூப் வெண்டியும் தான் வந்து அந்த ஒரு இடத்துக்கே வந்து இன்சார்ஜ் மாதிரி. ஸோ இவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு எர்த் மாதிரியும் அதில் வந்து இப்போ பிரச்சனை வந்துட்டு வேலை கொடுத்து வாங்குறதுக்கு வரக்கூடிய யுட்டானி. ஸோ உங்களை எதிர்த்து இருக்க போகிறது இந்த 5 பசங்களும் ஜீனோமார்ஃப்ஸும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்பேங்க. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேணுங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்துட்டு எபிசோட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேற ஏதாவது பிரேக் டவுன் பண்ண அப்படின்னா தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதோட ஏலியன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சீசன் 2 வந்துட்டு கண்டிப்பாக லீட் கொடுத்தா முடிச்சிருக்கேன். அதனால் எடுக்கவே சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க போலங்க, இல்லைனா இந்த மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. கண்டிப்பாக சீசன் 2 வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம் அதில் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களிடம் பிறகு உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் சாட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்னா பேராட்டில் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.